தங்க நாற்கர சாலை திட்டம், கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ரோடு. இந்தியாவில் மத்திய அரசாங்கத்தில் எந்த கட்சி இருந்தாலும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அற்புதமான திட்டம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண இந்திய அரசாங்கம் செய்த ஒரு மிக அற்புதமான திட்டம். தலை வணங்கி அந்த செயலாற்றின அத்தனை பேரையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, மிகப்பெரிய பொருளாதார வெற்றியை இந்தியா அதில் கிடச்சிருக்கு. சென்னையிலேருந்து பாம்பே போகணும் ஒரு குட்ஸ்னால் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த ரோடு அவ்வளோ நல்லா இருக்கும். எரிபொருள் சேமிப்பாகுது, சீக்கிரமாக போகிறாங்க. ஒரு மிக அற்புதமான திட்டம். இதில் கட்சிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு கிடையாது. நீ ஆரம்பித்தா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது அந்த திட்டத்துக்கான பெரிய வெற்றி. அது மனித மனங்களுடைய பெரிய வெற்றி, இந்தியர்களுடைய பெரிய வெற்றி. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ரோடை நல்லா போடவும் இன்றைக்கி இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அவ்வளோ உயரத்துக்கு வந்துருக்கு. இப்போ இதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டா உலக பணக்கார நாடு இந்தியாவாக மாறிடும். இதில் ரெண்டாவது கருத்துக்கே வேலை இல்லை. அப்படி என்ன வேறு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஒரு காலத்தில், எதிர்காலத்தில் நான் சொல்கிறேன், தண்ணி இருக்குன்னு தான் உலகப்போர் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த தண்ணியை சேமிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் மிக கம்மியாக இருக்காங்க. என்னை கேட்டால், இந்த தண்ணியை பாதுகாக்கிறதுக்கு எல்லாரும் போராடணும். ஒரு சொட்டு தண்ணி கூட கடலுக்கு போகக்கூடாதுன்னு எல்லாரும் விழிப்புணர்வோடு கேட்கும்போது தான் அது ஒரு வெற்றிகரமான செயலாக மாறும். அதே மாதிரி மின்சாரம், சோலார் எனர்ஜி முன்னாடிக்கு இப்போ முன்னேறி இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம யூனிட்டுக்கு 10 ரூபா 12 ரூபா கட்டுற நிலைமையிலேருந்து யூனிட்டுக்கு 50 காசு 1 ரூபா கட்டுற அளவுக்கு மாறணும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும்.